ஒரு ஏமாத்துக்காரன் அவன் மனைவியோட ஒரு ஊரையே ஏமாத்தணுங்கிற முடிவோட வந்தானாமா. அவன் வரும்போதே ஒரு கழுதையை பிடிச்சிட்டு வந்தானாம். அந்த கழுதையோட வாய் முழுக்க தங்க காசை நிரப்பி அந்த வாயை கட்டி கூட்டிட்டு வந்தானாம். அந்த ஊர்ல எங்க ஜன நடமாட்டம் நிறையா இருக்குன்னு பார்த்துட்டு அங்க எல்லா மக்களையும் கூப்பிட்டானாம். இது ஒரு அதிசய கழுதை, இதை நான் விற்க போறேன் அப்படின்னு சொன்னானாம். எல்லாரும் சிரிச்சாங்களாம். உடனே அவன் இந்த கழுதை கத்தும் போது வாய்க்குள்ள இருந்து பொற்காசுகளா விழும் அப்படின்னு சொன்னானாம். மக்கள் எல்லாம் அது கேட்டுட்டு அவன் சொன்னதை கேட்டு சிரிச்சாங்களாம். உடனே இவன் கழுதையை ஓங்கி பின்னாடி அடிச்சுட்டு கழுதையோட வாயை திறந்தானாம். கழுதை கத்த கத்த வாய்க்குள்ள இருந்து பொற்காசுகள்லாம் விழ ஆரம்பிச்சுதான். இதை பார்த்த ஊர் மக்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சான். இந்த கழுதையை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு ஊர்ல இருந்த எல்லாரும் ஆளுக்கு இந்த கழுதைக்கு ஒரு விலை சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். அந்த ஊர்ல இருந்த பெரிய பணக்காரன் அந்த கழுதைய ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டானாம். வீட்டுக்கு கொண்டு போய் அந்த கழுதையை கத்த வச்சு பார்த்தா வாயிலிருந்து பொற்காசே விழலையாம். அப்பதான் அவனுக்கு ஏமாந்துட்டோன்னு புரிஞ்சுதான். அந்த வியாபாரியோட வீட்டுக்கு நேரா ஊர் மக்களை எல்லாம் கூப்பிட்டுட்டு போனானாம். அங்க போனா வியாபாரியோட மனைவி மட்டும்தான் இருந்தாலாம், அவனை காணோமா. உடனே அந்த வியாபாரியோட மனைவி சொன்னாலாம், ஐயோ இருங்க, எங்க கிட்ட அதிசய நாய் இருக்கு, இந்த நாய் போய் அவரை 10 நிமிஷத்துல எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்துடும், இல்லைன்னா அவரை அனுப்பிச்சு விட்டுரும் அப்படின்னு சொன்னாலாம். ஊர் மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இவ்வளோ இந்த நாயை அனுப்பிச்சு விட்டாலாம். அந்த நாய் போயிட்டு 10 நிமிஷத்துல அந்த ஓனரை கூட்டிட்டு வந்துட்டானா அந்த வியாபாரிய. உடனே இந்த ஊர்ல இருந்த எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாயிடுச்சான். அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தன் அந்த நாயை நிறைய விலை கொடுத்து வாங்கிட்டானான். வீட்டுக்கு கொண்டு போயிட்டு அவன் பொண்டாட்டி கிட்ட சொன்னானா, நாயை வச்சுக்கோ, நான் வெளியே போறேன், இந்த நாய்கிட்ட சொல்லி என்னை கூட்டிட்டு வர சொன்னா நான் எங்க இருந்தாலும் 10 நிமிஷத்துல என்னை கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்னானா. அவனும் வெளியே போனானா. அந்த ஆளோட பொண்டாட்டி போய் எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வான்னு சொன்னானா. ஆனா அந்த நாய் எங்க போச்சுன்னே தெரியலையா, காணாம போயிடுச்சான். திரும்ப எல்லா ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வியாபாரி வீட்டுக்கு போனாங்களாம். அப்பவும் அந்த வியாபாரி வீட்டுல இல்லையா. அப்ப அந்த வியாபாரி வர்றதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். வியாபாரி வந்த உடனே அவனுடைய பொண்டாட்டி கிட்ட வியாபாரி கேட்டானா, வந்திருக்க விருந்தினர்களை எல்லாம் நல்லா உபசரிக்கணும்ல, ஏன் உபசரிக்காம இப்படி நிக்க வச்சிருக்கேன்னு கேட்டு சண்டை போட்டானா. இவங்கெல்லாம் உன்னதான் தேடி வந்திருக்காங்க, நான் எதுக்கு அவங்கள உபசரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சண்டை போட இவனும் சண்டை போட 2 பேரும் மாத்தி வாக்குவாதம் பண்ணி சண்டை பெருசாயிடுச்சான். இந்த சண்டையில அவன் ரொம்ப கோபப்பட்டு கையில கத்தி எடுத்து அவன் வயிற்றுல குத்திட்டானான். உடனே வயிற்றுல இருந்து ரத்தம் வர அவ அப்படியே சரிஞ்சு செத்து விழுந்துட்டாளாம். ஆனா இது ஏற்கனவே 2 பேரும் திட்டமிட்டு வயிற்றுக்குள்ள ஒரு சிகப்பு சாயத்தை கட்டிட்டு அவ கீழே விழுந்திருக்கா. இது தெரியாத ஊர் மக்கள், ஐயோ இப்படி கோவப்பட்டு பொண்டாட்டியை கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே அந்த வியாபாரி சொன்னானா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது எப்பவுமே எங்கள் வீட்டில் நடக்கிறது தான், எங்ககிட்ட ஒரு மாய புல்லாங்குழல் இருக்கு, அதை வாசிச்சுட்டா அவன் மீண்டும் உயிர் தெழுந்துருவா அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே அவன் எடுத்து அந்த புல்லாங்குழல் வாசிக்க செத்து போன மாதிரி நடிச்சிட்டு இருந்த அவனுடைய பொண்டாட்டி எழுந்து உட்காந்துட்டாலாம். இதை பார்த்த ஊர் மக்களுக்கு பயங்கர ஆச்சரியமா போயிடுச்சாமா. உடனே அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் அந்த புல்லாங்குழலை அதிக விலை கொடுத்து வாங்கிட்டானாமா. அந்த புல்லாங்குழலை எடுத்துட்டு போய் வீட்டுல அவன் பொண்டாட்டியோட வயிற்றுல குத்திட்டு திரும்ப இந்த புல்லாங்குழலை ஊதுனானா. பார்த்தா அவன் பொண்டாட்டி உயிர் தெழவே இல்லையா. அப்பதான் திரும்ப ஏமாற்றப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். திரும்பவும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு அந்த வியாபாரியோட வீட்டுக்கு போனாங்களாமா. அப்ப பார்த்து அந்த வியாபாரி பேச வர, நீ இதுக்கு மேல எங்களை எல்லாம் ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி அவன் வாய் கை எல்லாம் கட்டி ஒரு பெட்டிக்குள்ள போட்டு கொண்டு போயிட்டாங்களாமா. கொண்டு போய் கடல்ல போடுறதா அவங்களோட பிளான். போயிட்டு இருக்க வழியில இவனை தூக்கிட்டு போன களைப்புல அந்த பெட்டியை கீழே வச்சுட்டு எல்லாரும் பக்கத்துல தண்ணி குடிக்க போயிருந்தாங்களாம். இவன் தொடர்ந்து அந்த பெட்டியை தட்டிக்கிட்டே இருந்தானா. அப்ப அந்த வழியா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த வந்தவன், என்னடா ஒரு பெட்டிக்குள்ள இருந்து சத்தம் வருதேன்னு பெட்டியை ஓபன் பண்ணி பார்த்தானா. அப்ப பார்த்தா வாய் கையெல்லாம் கட்டி இவன் இருக்கிறத பார்த்தோன்னையும் என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கான். உடனே இவன், என்ன இந்த ஊர்ல இருந்து என்ன பக்கத்து ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க, அங்க ஒரு பெரிய பணக்காரி இருக்கா, அந்த பணக்காரிக்கு என்ன கல்யாணம் பண்றதுக்காக கூட்டு போறாங்க அப்படின்னு சொன்னானா. எனக்கு அவளை கல்யாணம் பண்றதுக்கே விருப்பம் இல்லைன்னு சொல்லவும் இவனுக்கு பணத்தாசை வந்துருச்சான். இவனுக்கு ஆசை வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவன் என்ன பண்ணானா, சரி உனக்கு ஆசை இருக்கும் போலயே, சரி நீ இந்த பெட்டிக்குள்ள எனக்கு பதிலா படு, நான் பெட்டியை சாத்திட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னானா. அந்த ஆடு மேய்க்கிறவனும் பெட்டிக்குள்ள படுத்துட்டானா.
இவன் என்ன பண்ணா, அவனுடைய ஆடுகளை எடுத்துட்டு திரும்பவும் ஊருக்கு போயிட்டானா. இவங்க திரும்பவும் அந்த பெட்டியை எடுத்து கொண்டு போய் ஊர்க்காரங்கெல்லாம் கடலுக்குள்ள வீசிட்டு, அப்பாடா இனிமேல் நம்ம ஏமாறவே மாட்டோம் அப்படின்னு சந்தோஷமா திரும்பி வந்தாங்களாம். ஊருக்குள்ள வந்தா இந்த வியாபாரி ஆடு மேய்ச்சிட்டு இருந்தானா. எல்லாருக்கும் பயங்கர ஆச்சரியமாய் போச்சாமா. என்ன இவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான், இவனை தானே நம்ம கடலுக்குள்ள தூக்கி போட்டோம் அப்படின்னு ஆச்சரியமா, நீ எப்படி வந்தன்னு கேட்டாங்க. நீங்க எல்லாரும் என்ன கடலுக்குள்ள தூக்கி போட்டீங்களா, ஒரு பெரிய கடல் கன்னி வந்தது, அது எனக்கு தங்கம் ஆடு எல்லாம் கொடுத்து என்ன கரையில கொண்டு வந்து விட்டுருச்சு அப்படின்னு சொன்னானா. இவன் சொன்னதை எல்லாரும் கன்னத்துல கை வச்சு உட்காந்து அதிசயமா கேட்டாங்களாம். உடனே கேட்டுட்டு, இப்படி அதிசயமான நீங்க இப்படி ஆடு மேய்க்கலாமா, எங்க ஊருக்கு இனிமேல் நீங்க தான் தலைவன்னு அவனை தலைவனாக்கிட்டாங்களாம். அதுல இருந்து அவனுக்கு அந்த ஊரே சொந்தமாயிடுச்சான். இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா, ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதனால எல்லாரும் இனிமேல ஜாக்கிரதையா இருக்கணும். சரியா? ஏமாந்துராதீங்க. அன்பும் நன்றியும்.